எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம அப்பா கிட்ட இருந்து தான் கோடான கோடி உயிரணு வருது. அதில் ஏதோ ஒரே ஒரு உயிரணு மட்டும்தான் நம்ம தாய்கிட்ட போகுது. அந்த ஒரு உயிர் உருவாகும் போதோ அல்லது வளர்ந்து பெரிய உயிர் ஆகும்போதாகட்டும், அது கோடான கோடி உயிராக மாறுது. என்னது, நம்ம ஒரு உயிர் இல்லையா, கோடான கோடி உயிரா அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே கேள்வி வர்றது எனக்கு தெரியுது. அஜித் ஒரு படத்தில் சொல்லுவார், நான் தனி ஆள் இல்லை 690 பேர் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நீங்களும் எல்லாத்தையும் தைரியமாக சொல்லுங்கள், நான் தனி ஆள் இல்லை கோடான கோடி உயிர் அப்படின்னு சொல்லுங்கள். இன்னும் உங்களுக்கு இது புரியலைன்னா புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒருவர் வியாபார விஷயமாக வெளியூர் போய் சில நாட்கள் தங்கியிருக்காரு. அப்போ அவருக்கு அவர் வீட்டு மனைவி போல் கையால் ருசியான சாப்பாடு செய்து போட ஆள் இல்லை. தினமும் ஹோட்டலில் தான் சாப்பிட்றாரு. வியாபாரம் முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. வியாபாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒரு வாரம் கழித்து வீட்டுக்கு வராரு. வந்தவுடனே வீட்டில் அவர் மனைவிக்கிட்ட சொல்கிறாரு, ஒரு வாரமாக உப்பு சப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு, அதனால் கொஞ்சம் கார சாரமாக ருசியாக சாப்பாடு செய்யின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அவர் உயிரோடு தான் இருக்கார், ஆனால் நாக்கு மட்டும் செத்து போச்சு சொல்கிறாரு. அப்போ நாக்கு என்பது ஒரு உயிர். அதே போல் ஒருவர் நல்லா புகை பிடிக்கிறாரு, அதாவது சிகரெட் பிடிக்கிறாரு. அவர் சொல்லுவார், எனக்கு சிகரெட் பிடிச்சி நுரையீரல் செத்து போச்சு அப்படிங்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறப்போ உயிரோடு தான் இருக்கார், நுரையீரல் மட்டும் செத்து போச்சு அப்படிங்கிறாரு. அப்போ நுரையீரல் என்பது ஒரு உயிர். குடியாரன் சொல்லுவான், குடிச்சு குடல் செத்து போச்சு, அப்போ அவன் உயிரோடு தான் இருக்கான், குடல் மட்டும் செத்து போச்சு அப்படிங்கிறான். அப்போ குடல் என்பது ஒரு உயிர். இப்படி ஒவ்வொரு ராஜ உறுப்பும் ஒரு உயிர். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கோடான கோடி செல்கள் இருக்குது. நம்ம உடம்புல கோடான கோடி செல்கள் இருக்குது. இவை அனைத்தும் உயிர்கள் தான். நம்ம உடம்புல செல்களெல்லாம் செத்து போச்சுன்னு ஒரு சொல்லுவார், என் உடம்புல இருக்கிற செல்கள்லாம் செத்து போச்சு அப்படிம்பாரு. சில பேர் பேசுவாங்க, அது நீங்கள் கேட்டிருப்பீங்க. மொத்தத்தில் நம்ம உடம்புல கோடான கோடி உயிர்கள் இருக்கின்றன. நாம் தனி உயிர் அல்ல. இப்போ நாம் கடவுளை கும்பிட்றோமோ இல்லையோ, நமக்குள்ளே இயங்கக்கூடிய அத்தனை செல்களும் நரம்புகளும் ராஜ உறுப்புகளும் கடவுள் தான். நாம் கண்ணை திறந்து வெளி உலகத்தை பார்க்குறோம், வெளியில் கண்ணை திறந்து வெளியில் இருக்கிற சாமியை கும்பிட்றோம். அப்படி சப்போஸ் கண்ணை மூடினாலும் ஒன்று தூங்கிடுறோம், இல்லாட்டி வெளியில் நடந்த நிகழ்வுகளை அசை போடுகிறோம். அனைத்தையும் தாண்டி நம்ம உள் உறுப்புகளை நிறுத்தி பார்க்கிறோமா என்றால் இல்லை. அதைத்தான் இறைவன், நீ வெளியில் போய் தொலைவதுக்கு ஒன்றுமே இல்லைடா, உனக்குள்ளார கண்ணை மூடி பாரு, உன் உடம்புக்குள் இருக்கும் உறுப்புகள் செய்கிற அதிசயங்களை நினைத்துப்பார், மூணாவது கண் வழியாக உள்ளே போ. ரஜினி ஒரு படத்தில் சொல்லுவார், உள்ளே போ, அந்த டைலாக் அப்போ ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுபோல் உள்ளே போய் உன் உறுப்புகள் செய்யக்கூடிய அதிசய வேலைகளை பார், அதை வணங்கு, அதுதான் கடவுள், கடந்து உள்ளே போ கடவுள் என்று இறைவன் கூறுகிறார். இந்த அனைத்து ராஜ உறுப்புகளுக்கும் நாடி நரம்புகளுக்கும் கோடான கோடி செல்களுக்கும் மூளை தான் ராஜா. அந்த ராஜா வழியாக, அதாவது மூளை வழியாக, அதாவது மூணாவது கண்ணிலிருந்து மூளை வழியாக, அதாவது அந்த ராஜா வழியாக உள்ளே போய் ஒவ்வொரு உறுப்புகளும் எப்படி சந்தோஷமாக தன் வேலைகளை செய்து அப்படின்னு பாருங்க. அந்த ஒவ்வொரு உறுப்புகளும் ஒன்றுக்கொன்று பேசிக்கொண்டிருந்தாலும் சதா தன் வேலைகளை பார்த்து கொண்டே தான் இருக்கும். இரவு பகல் பாராமல் தன் உடம்புக்குள் இருக்கும் ஃபேக்ட்ரி ஓடிக்கொண்டே இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நாம் தூங்கும்போது தான் உள் உறுப்புகள் தூங்கும் என்று. அப்படி அது தூங்கிருச்சுன்னா நாம் ஒரேடியாக தூங்கிடுவோம். அதுக்கு எடுத்துக்காட்டாக ஒன்றை கூறுகிறேன். நாம் தூங்கும்போது நமக்கு தெரியாமல் கையையோ அல்லது காலையோ பக்கத்தில் படுத்திருக்கும் நபரோ அல்லது நம்ம அதன் மேலே வெயிட்டு வைத்தது போல் நம்ம போட்டு நல்லா அழுத்தினோம் அப்படின்னா, நம்ம தலைக்கு கை வச்சு நல்லா அழுத்தி படுத்துட்டோம் அப்படின்னா, அந்த அழுத்தம் காரணமாக சில மணி நேரம் அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் செல்லாமல் அந்த இடத்த விருத்துக்கும். நம்ம தூங்கும்போது ரத்த ஓட்டம் சென்று கொண்டே தான் இருக்கும். நம்ம அழுத்தம் காரணமாக விருத்துக்குச்சு அப்படின்னா, நம்ம டக்குன்னு தூக்கம் தெரிஞ்சு எந்திரிக்கிறப்ப அந்த கை நமக்கு ரத்த ஓட்டம் இல்லாமல் ஜிவ்வுன்னு இருக்கும். நம்ம தூங்கும் போதும் இரத்த ஓட்டம் சென்று கொண்டே தான் இருக்கும். இரத்த ஓட்டம் உடம்பு முழுவதும் அனுப்பக்கூடிய வேலையை இதயம் பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். உடல் முழுவதும் அனுப்பிக்கொண்டே இருக்கும். அப்போ இதயமும் தூங்குவது இல்லை. சுவாசம் நின்றால் நினைத்து பார்க்கக்கூட முடியாது. அப்போ சதா நுரையீரல் இயங்கிக் கொண்டே தான் இருக்கிறது. இரவு உணவு சாப்பிட்டு விட்டு தூங்குகிறோம், காலையில் அது மலமாக வெளியில் வருது. அப்போ நம்ம தூங்கினாலும் ஜீரண உறுப்புகள் தூங்குவதில்லை, அது அதோட வேலையை கரெக்டாக செய்து. அதே போல தான் கிட்னியும் தன் வேலையை கரெக்டாக செய்து கழிவுகளை வெளியில் அனுப்பி விடுகிறது. எந்திரிச்சோன்னா நேராக நம்ம ஒன்பத்துன்னு போகிறோம்.
மொத்தத்தில் நாம் தூங்கினாலும் இவை தூங்காமல் அதன் வேலைகளை அது கரெக்டாக செய்யுது. அப்புறம் ஏன் டாக்டர்கள் நம் முன்னோர்கள் நல்லா தூங்குங்க, அதுதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்கன்னா, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் முழிச்சிருக்கும் போது நம்ம உடம்பில் உள்ள உறுப்புகள் வேலையை சுமாராக தான் செய்யும். ஏன்னா நம்முடைய கவனம் சிந்தனைலாம் ஒன்று சிந்திச்சுட்டு இருக்கும், கவனம் ஒரு பக்கம் இருக்கும், கைகால் ஒவ்வொரு வேலையை செஞ்சிட்ருக்கோம். இதெல்லாம் நாம் அந்த ராஜ உறுப்புகளுக்கு தர தொந்தரவு. இதெல்லாம் நம்ம அந்த ராஜ உறுப்புகளுக்கு தொந்தரவு. நாம் தூங்கும்போது அதுக்கு தொந்தரவு ஏதும் இருக்காது. அது அதனுடைய வேலையை வேகமாகவும் சுத்தமாகவும் செய்து முடித்துவிடும். இன்னும் உங்களுக்கு புரியும்படி கூறுகிறேன். குழந்தைங்க நம்ம வீட்டில் இருப்பாங்க, ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம தொந்தரவு செஞ்சுட்டே இருப்பாங்க. அந்த வீட்டில் நம்ம மனைவியோ நம்ம அம்மாவோ வேலை செய்கிறப்ப அந்த குழந்தைங்க நொச்சு நொச்சு நொச்சுன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அந்த குழந்தைங்களுடைய பக்கத்து வீட்டில் ஏதோ ஒருத்தவங்களை கூப்பிட்டு, அக்கா இந்த குழந்தைய கொஞ்சம் பார்த்துங்கக்கா, வேலையே முடியலைங்க்கா, வேலையை முடிச்சு வந்து கூப்பிட்டுக்கிறேங்க்கான்னு சொல்லுவாங்க. அவங்களும் சரி விட்டுட்டு போங்க, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க நாங்கள் விட்டுட்டு வந்து இவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் கூப்பிட்டுக்குவாங்க. ஏன்னா அது எப்படி குழந்தைங்க இருந்தால் இவங்களுக்கு வேலை ஆகாமல் தொந்தரவு இருக்குதோ, அது மாதிரி நம்ம உறுப்புகளுக்கு நாம் முடிச்சிருக்கும் போதும் வேலை செய்யும் போதும் அதனுடைய வேலைகள் சரியாக செய்ய முடியாது. நாம் தூங்கும்போது அதோட வேலை ஸ்பீடாகவும் சுத்தமும் வேகமும் சூப்பராக முடிச்சிடுவோம். அதுபோல் தான் உறுப்புகளும் நம்ம தூங்கும்போது அதோடய வேலையை சூப்பராக முடிச்சிடும். ஒருவர் தூங்காமல் இருந்தால் அவருடைய உள் உறுப்புகள் சரியாக வேலை செய்து இருக்காது. மறுநாள் அவர் ரொம்ப டயர்டாக இருப்பார். அவர் நன்றாக தூங்குவதால் அவருடைய உள்ளுறுப்புகள் நன்றாக வேலை செய்து கழிவுகளை அகற்றி உடலுக்கு தேவையான சக்திகளை செமினாக்களை ரெடியாக வைத்திருக்கும். அதனால் அவர் நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு உறுப்பும் தன்னை பாதிக்கக்கூடிய ஒரு உணவு தன் உடம்புக்குள் வரும்போது அது வேண்டாம் என்று கதறுமா, அழுகுமா. உதாரணத்துக்கு அது உடம்புக்குள் வரும்போது இல்லை, அந்த உணவை ஆர்டர் பண்ணி டேபிளுக்கு வரும்போது அது கதறுமா, அழுகுமா, மூளைக்கிட்ட சொல்லுமா, மூளையும் அடிமனசுக்கிட்ட சொல்லுமா. ஆனால் நம்மளுடைய மேல் மனசு என்ன நினைக்குமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை சாப்பிடுவதற்கு தன்னைத்தானே ஒரு காரணத்தை தயாராக எடுத்து சொல்லி அதை சாப்பிட்ருவாங்க. எடுத்துக்காட்ட ஒரு ஸ்வீட் சாப்பிட போகிறாரு, அவருக்கு சுகர் இருக்குது. அப்போ அவர் உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளும் வேணான்னு சொல்லுமா. ஏன்னா சுகருங்கிற வியாதி உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்பையும் பாதிக்கும். அதனால் அத்தனை உறுப்பும் ஸ்வீட் வேண்டாம்னு சண்டை போடுது. ஆனால் அடி மனசும் அப்படியா சொல்லுது, வேண்டான்னு சொல்லுது. நம்மளோட மேன் மனசு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு ஒரு மாத்திரை பவர் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் அப்படின்னு தன்னைத்தானே சமாதானம் சொல்லி அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுடுவார். அந்த உறுப்புகள் படப்படா லூசு பயலே அப்படின்னு நினச்சிட்டு அது தன்னைத்தானே அந்த உறுப்புகளில் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டான். அந்த உறுப்பு தன்னைத்தானே நொந்துக்கிட்டு அதோடய வேலையை சிரமப்பட்டு பார்க்கும். இது ப்ராக்டிக்கல், இது கண்டிப்பாக ப்ராக்டிக்கல், நடக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அடிமனசுங்கிறது சாமி மாதிரி, அடிமனசுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற வயசான தாத்தா மாதிரி. எனக்கா ஒரு நாளைக்கு ஏதோ நல்ல விஷயத்தை மட்டும்தான் சொல்லும். அதை நம்ம மனசை கேட்காது. வீட்டில் தாத்தா சொல்கிறத யாருமே கேட்க மாட்டாங்க. அதுபோலத்தான் இந்த அடிமனசு சொல்கிறத யாரும் கேட்க மாட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு குடிகார பையன் குடிக்கிறான் அப்படின்னா அந்த குடல் கதறுமா, ஏண்டா இப்படி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு கதறுமா. ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறான்னா நுரையீரல் சொல்லுமா, இந்த பாவி பையன் அடித்து ஊதுறான், நமக்கு இங்கே எல்லாமே பிரச்சனை, எல்லாம் எல்லா கெமிக்கலும் தெரியுது, இதோடு நானே ரொம்ப மெலிசாக இருக்குது, இது ஒட்டிக்கிட்டு என்னால் சுவாசிக்கவே முடியல அப்படிங்குமா. ஆயில் அதிகமாக பேசிட்டா எண்ணெய் கதறுமா, இதயம் எண்ணெய் ஆயில் அதிகமாக தான் எண்ணெய் அதிகமாக பேசிட்டா இதயம் கதறுமா. இப்படி ஒவ்வொரு விருப்பம் ஒன்றோட ஒன்று பேசிக்கிட்டு ஜாலியாக அது பாட்டு நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்குது. நாம் செய்கிறதெல்லாம் அதை கடவுளாட்டம் நினச்சி கும்பிட்டுட்டு இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சிவனடியார்களாகட்டும், நம்ம முன்னோர்களாகட்டும், நெற்றிக்கு விபூதி பட்டையை பூசுவாங்க. நெற்றிக்கு மட்டும் பூச மாட்டாங்க. நம் இதயம், அதாவது இடது மார்பு, நுரையீரல், வலது மார்பு, அது மட்டும் இல்லாமல் இடது மற்றும் வலது விலா எலும்பு பகுதி, வலது முழங்கை ஜாயிண்ட்டு, ஷோல்ட்ரு, வலது இடது முதுகு சப்பை, எலும்பு என்று உடலில் இருக்கும் பல பகுதிகளுக்கும் விபூதி பட்டை அடிப்பாங்க. அப்படி ஏன் அங்கெல்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னா, அப்படி விபூதி பட்டை போடுறது உடம்புக்குள் இருக்கும் உள் உறுப்புகளை கருத்தில் கொண்டே அவைகள் நன்றாக செயல்பட வேண்டும் என்று பயபக்தியுடன் அவைகளுக்கு விபூதி பட்டை போட்டுள்ளனர். நாம் எப்படி ஆயுத பூஜை அன்னைக்கு
எல்லா மிஷின்லாம் இருந்துச்சுன்னா அத்தனை மிஷினையும் தொடச்சி டிவி கிரைண்டரு ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் தொடச்சி விபூதி பட்டை போட்டு அதுக்கெல்லாம் பூஜை போடுறோமோ அது மாதிரி அது வருஷத்தில் ஒருக்கா போட்டால் போதும். ஆனால் நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகளுக்கு தினமும் உடம்பில் உள்ள உறுப்பை நினைத்து விபூதி பட்டை போட்டு நம்மளை நாமளே கும்பிட வேண்டும் என்று தினமும் நாம் சாமி கும்பிட்றோமோ இல்லையோ வேணாம் சாமி கும்பிடுங்க. சாமி அவசியம் கும்பிடணும். அப்படியே நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகளையும் சாமியை நினச்சி நம்ம உறுப்புகள் எல்லாத்தையும் சாமியாக நினச்சி நாம் இதெல்லாம் டெய்லி நல்லா செயல்படணும். உனக்கு நான் எந்த விதத்தை தொந்தரவு தர மாட்டேன், உனக்கு தேவையான உணவு மட்டும்தான் சாப்பிடுவேன்னா நமக்குள்ளே நாம் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் சுயக்கட்டுப்பாடு கொண்டு வந்துக்கணும். நன்றி வணக்கம் நண்பர்களே. மிகப்பெரிய விஷயத்தை ரொம்ப நேரமாக உங்கள்கிட்ட பேசிட்டேன். இது உங்களுக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டு நீங்கள் புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கோங்க. அப்படியே இந்த சேனல் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்காக தான் பேசியிருக்கேன். அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருத்துக்கள் எதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள்.